ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராகிட்டு ஒரு ரசம் வைக்கிற வீடியோ பார்ப்போமா. இன்றைக்கி வந்து காரம் கம்மியாகிட்டு பச்சை மிளகா குறைச்சி வைக்கிறது. ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்ல மிளகு போட்டிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா மிக்ஸில் பொடி பண்ணி பக்கத்தில் அதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, ஏன்னா நிறைய மிளகு வேண்டாம், அதனால் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக பூண்டு, ஒரு 5-6 பல், ஒரு 10 பல்லுக்கான பூண்டு, அது கூட வந்து ஒரு குத்து கருவேப்பிலை, ஒரு கொஞ்சமாட்டு மல்லிக்கீரை கொஞ்சம் போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதையும் போட்டு மிக்ஸியில் ஒரு டைம் லைட்டாக திருக்கி நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து ரசத்துக்கு வந்து புளி, உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு புளியை வந்து நல்லா காலையில் கொஞ்சம் போட்டு கோர போட்டாச்சு. இப்போ ஒரு பழுத்த தக்காளி எடுத்து அதையும் நல்லா நவுடி மசிச்சு எடுத்துக்கலாம். தக்காளியை நல்லா இந்த மாதிரி நல்லா நசுக்கி எடுத்தாச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம ஊற போட்டிருந்த புளியையும் பிணைஞ்சி அந்த தக்காளி கூடயே ஊற்றிக்கிடலாம். குறைக்கி தண்ணி சேர்த்து ஊற்றி உங்களுக்கு அந்த புளி உப்புக்கு கணக்கு பண்ணி நீங்கள் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிடலாம். ஊற்றி ரெடி பண்ணோன்னா அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலாவை அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்கட்டு. பொடிச்சு வச்சு அந்த ஜீரகம் நல்ல மிளகு பொடியும் அப்படியே இருக்கட்டு. இப்போ சட்டியில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தா ஒரு 2-3 நாள் ரசம் இருந்தாலும் கெட்டு போகாது. நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு துண்டு கட்டிக்காயம் போட்டிருக்கேன். அது கூட ஒரு கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஆல்ரெடி வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த மிளகு ஜீரகத்தை அந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக பொரிச்சிக்கிடலாம். பொரித்த பிறகு நம்ம கூட்டி வச்சுருந்தோம் இந்த ரசம், அந்த ரசத்தை கூட்டி வச்சுருப்போம், அதை வந்து அதில் ஊற்றிக்கிடலாம். ஊற்றி ஒரு 10-20 நிமிஷம் ஆகும்போது நல்லா நுரப்பொங்கி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அணைச்சிக்கிடலாம். அணைச்சோம்னா சூப்பரான ஒரு அழகான ஒரு ரசம் ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரசம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு